வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி, ப்ரான் மசாலான்னு சொல்லலாம், எறா மசாலா தான் அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான காம்பினேஷன் ஃபார் ரைஸு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாம் சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயை ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை. அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 கிலோ எறா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கு நான் ஒரு 5 வெங்காயம் வந்துட்டு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரிஞ்சிட்டு, நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு ஜஸ்ட்டு ஒரு கோஸாக வந்துட்டு மிக்சியில் ஓட்டி எடுத்துட்டேன். ஸோ அந்த பேஸ்ட்டு தான் இது. ஸோ ஆனியன் பேஸ்ட்டு போட்டாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக நம்ம பல்ஸில் வந்துட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு எடுத்து இதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அது நல்லா கெட்டியாக வரும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறா வந்துட்டு போட்டுடலாம். எறா வந்துட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வேணும்னாக்கா வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பூண்டு வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டிருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுக்கோங்க. முழுசாக போட்டால் எல்லா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த வெங்காயத்துலேருந்தே நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் போட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அதை வந்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். எல்லா ப்ரான்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே ரவுண்டாக நீட்டாக இருக்கிற ப்ரான்ஸ் எல்லாமே ரவுண்டாக நம்மளுக்கு ப்ரான் ஷேப்பு வந்துடும். நம்ம போட்டவனே வதக்கும் போதே அந்த மாதிரி ஷேப் வந்துடும். பாருங்கள், நீட்டாக இருக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு 2 செகண்ட்ஸு 3 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு சுருண்டுடும் அப்படியே. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டோடனே பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ப்ரான்ஸ் எல்லாம் சுருண்டுடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மசாலா வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி சுருண்டுடுச்சு. அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய மிளகாத்தூள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ சால்ட், உப்பு போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம தண்ணி ஊற்றாதையே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலா மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இல்லை ஒன்ஸ் அடி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் அது வந்துட்டு எடுக்கவே முடியாது. ஸோ மசாலாலாம் அதிலே ஒட்டிக்கும். அதனால் கூடுமான மட்டும் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ வந்துட்டு காரத்துக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுறேன். அது சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுடைய வீட்டு மிளகாத்தூளே வந்து நல்லா காரம் இருந்ததுன்னா இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம வெங்காயம் மட்டும்தான் போடுறோம். ஸோ அதனால் நம்மளுக்கு தித்திப்பு ரொம்ப ஜாஸ்தி தந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு காரத்தை போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு அந்த தித்திப்பு வந்துட்டு இருக்கவே இருக்காது, டேஸ்ட் வந்து தித்திப்பாக இருக்காது. தக்காளி எப்போவுமே எறாக்கு வந்துட்டு போட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் வந்துட்டு நான் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன்.
ஸோ கொஞ்சம் கொதிக்கும் போது கொஞ்சம் தனியாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. உங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் வேணும்னா இந்த கிரேவியே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி தோசைக்கெலாம் வேணும்னா, இல்லை ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்ணுன்னாலும் இதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சுண்டனா தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இன்னும் நல்லா வந்துட்டு ஆயில், உங்களுக்கு ஆயில் பத்தலைனாக்கா லைட்டாக மேலோட்டமாக ஆயில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாக்கா அதுவே நல்லா ஆயில் வந்துட்டு பிரிஞ்சு நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அப்போ வந்து கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா சிகப்பாகவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ சுண்ட வைக்கிறீங்களோ அவ்வளோவா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், சூப்பரான ப்ரான் கிரேவி, ப்ரான் மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கிறதுனால ரைஸ்க்கு தான் நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ப்ரான் கிரேவி செய்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ட்ரையாக தான் நான் எடுக்க போகிறேன். இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், நம்மளுடைய பாத்திரத்தில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை, அடி பிடிக்கல. அது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய ப்ரான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சிம்மில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.